ஹாய் வணக்கங்க. நம்ம ஊர் காணாங்கத்தை மீனுங்க கேரளாவில் வந்து ஐல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஐல குழம்பு எப்படி தக்காளி இல்லாமல் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய், மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டோம். தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். சட்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே வந்து கேரளாவில் எல்லா குழம்புமே வைக்கிறது தேங்காய் எண்ணெய் தான் வைப்பாங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வச்சா தான் எங்களுக்கு பிடிக்கும். அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் 4 போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் பொரிஞ்சு வரட்டும். சடப்படன்னு வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சா? சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டுருக்கோம். கேரளாவில் அதிகமாக குழம்பு வைக்கும்போது தக்காளி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. தக்காளி அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படியே சப்போஸ் தக்காளி வைக்கிறது ஒரு தக்காளி பாதி தக்காளி தான் வைப்பாங்க. இப்போ நம்ம அந்த தேங்காயெலாம் அரைச்சி பேஸ்ட்டெல்லாம் இருக்குதுங்க இல்லையா, அந்த தேங்காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். ஒரு அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லை. நான் எப்படி இப்போ கட்டி அரைச்சிருக்கிறேனோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா குழம்பு வந்து தண்ணி ஆகிடும். நமக்கு அந்த திக்காக இருக்கிற ஸ்டேஜ் கிடைக்காது. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கிண்டுட்டு வந்து தேங்காயில் இருக்கிற மிளகாத்தூள் வாசனை, பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். தேங்காய் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நைஸாக இருக்கணும். அரைச்சிக்கலாம். நல்லா அங்கேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே குழம்பெல்லாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வரும்போது நாங்களும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக பண்ணோம். அப்புறம் பழக்கமாக இப்போ நம்ம ஊர் குழம்போட இங்கத்தி குழம்பு தான் நமக்கு ஃபேவரெட்டு. நல்லா வாடி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த ஜாரு கழுவி அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா குழம்பு தண்ணி ஆகிடும். அதுக்கு தான் சொல்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு குழம்புலையும் போடுறது கிடையாது. நம்ம மாங்காய் போட்டு தான் வைக்க போகிறது கிடையாது. குழம்புலி போட தேவையில்லை. மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காவோட புளியே போதும். இதுக்கு காணாங்கத்தை மீனுக்கு வந்து அதிகமாக புளி தேவைப்படாது. அதனால தான் உப்பு போட்டுக்கலாம். தேவைங்கிற உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். மிக்ஸ் பண்ண அது கொதிக்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். தேங்காய் எண்ணெய் நல்லா இந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெயும் நம்ம ஊற்றி தாளிச்சிருக்கிற எண்ணெயும் தெளிஞ்சு வரும். இன்னும் கொஞ்சம் கூட குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. கட்டமாக ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த எவ்வளோ திக்கு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ திக்கு. அதாவது நம்ம ஒரு தேங்காய் சாம்பார் சட்னி அரைச்சா எவ்வளோ இது பண்ணுவோம், அந்த ஸ்டேஜ் போதும். பார்த்தீங்களா, அவ்வளோ திக்னஸ் இருக்கணும். ஆமாம். இப்போ நம்ம கழுகி தோல் சீவி வச்சுருக்கிற மாங்காவை போட்டுக்கலாம். ஒரு மாங்காய் போதும். உங்களுக்கு புளி அதிகமாக வேணும்னா பார்த்துக்கங்க. மாங்காய் புளி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கின்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் மாங்காய் தான் போட்டிருக்கேன். ஒரு மாங்காய் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். மாங்காய் போட்டாச்சு. கொதிக்கிட்டு நல்லா ஒரு கொதி நல்லா வரட்டும். நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். மாங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கிளறி மாங்காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். நமக்கு மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் மாங்காய்க்கு அதிகமாக வேவு இல்லைல்ல, வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். மாங்காய் வெந்த உடனே வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேவுறது இருக்குது. மாங்காய் வேகலாம். மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த பக்கம் நம்ம மீனை கழுவி வச்சுக்கலாம் வாங்க. காணாங்கத்தை மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் மீன். இங்கே வந்து 100 ரூபாய்க்கு 7 மீன் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் கிலோ கணக்கு தான் கொடுப்பாங்க. இது வந்து எண்ணெய் தான் 1 2 அப்படின்ற மாதிரி. 100 ரூபாய்க்கு சிலப்போ மீன் ரேட் எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீனை போட்டுக்கலாம்.
ஒன்று ஒன்றா போடுங்க மீனை. கொஞ்சம் இடவட்டி போட்டுக்கலாம் மீன். திக்கி போட்டோம்னா உடஞ்சிரும். மீன் வந்து ஃப்ரெஷ் மீன் இல்லையா, உடஞ்சி போயிடும். அதனால தான் இது லைட்டாக அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற மாதிரி லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் இது பண்ணி விடுங்க. மசாலா குழம்பெல்லாம் இறங்கட்டும். அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். அந்த மாங்காவோட புளிப்பு, உப்பு, மிளகாத்தூள், அந்த தேங்காயோட இது எல்லாம் சூப்பராக இறங்கும். மீனில் பிடிக்கும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். திறந்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துருக்குங்களா, நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப போட்டு கிண்டி விடாதீங்க. சும்மா லைட்டாக அந்த சைடு இந்த சைடு மட்டும் கொஞ்சமாக அப்படியே ஆட்டி ஆட்டி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா மீன் வந்து இது உடஞ்சி போயிடும். அதுக்குனால தான் சொல்கிறது. அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்ல. பார்த்தீங்களா மீன் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குன்னு. தண்ணி ஊற்றினா தண்ணி ஆகிட்டு ஆகிடும். அதுக்கு தான் சொல்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதுக்கிட்ட வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. கை வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பிடிக்கட்டும். மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா. இந்த பச்சை கருவேப்பிலை எப்பவுமே லாஸ்ட்டாக போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கருவேப்பிலையோடைய ஸ்மெல்லு நல்ல குழம்புல இறங்கி அதோடய ஃப்ளேவர் சூப்பராக வரும் நமக்கு. எப்பயுமே சரி, குழம்பு வச்சுட்டு இறக்கி வைக்கும்போது 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழம்பு திக்காக இருக்குது பார்த்தீங்களா. மீன் பார்த்தீங்களா எப்படின்னு. நம்ம ஊர் குழம்புலாம் வந்து நம்ம வச்சுன்னா 2 நாள் ஆனால் மசாலாலாம் பிடிக்கும். இது அப்பயே பிடிச்சிடும். இப்போ அந்த வறுக்கிறதுக்கு கற்றுச்சுன்னு சொன்னீங்களா, அதை பார்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சம் சைனீஸ் மசாலா. சைனீஸ் மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது. அது ஒரு நாள் நாங்கள் ரெசிபி போடுறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி குழச்சிக்கலாம். குழச்சிங்கன்னா மீனில் நல்லா பரட்டி விடுங்க. இது நல்லாயிருக்கும். அந்த சைனீஸ் மசாலா போடுறோம் பார்த்தீங்கன்னா, அதனால சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பரட்டிக்கிங்க. மசாலா நல்லா மீனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மசாலா நல்லா பரட்டிக்கோங்க. மீன் வறுக்கும் போது எப்பவுமே ஒரு கல் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். அப்போ தான் மீனுக்கு டேஸ்ட்டு தரும். அதனால் எப்பவுமே மீன் ஒரு கல் முன்னாடியே போட்டுக்கோங்க. இன்னும் குழம்பு ஆயிடுச்சு, மூடி போட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டோம். வெளியே அடுப்பு சும்மா தான் எரிஞ்சிட்ருக்கு. அதனால் வாங்க வெளியே போய் வறுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் தாங்கெல்லாம் வந்து நாங்கள் சன்ஃப்ளவர்லாம் எடுக்கிறது கிடையாது. எல்லாமே இப்போ தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பழக்கமாகிடுச்சு. அதனால் தேங்காய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு சன்ஃப்ளவரில் வறுக்கணும்னா நீங்கள் ஆயிலோ இல்லை சன்ஃப்ளவரோ கடலை எண்ணெயோ எதனா ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பட்டி வச்சுக்கிற மீனை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். போட்டுக்கலாம். மீன் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சுடாயிடுச்சு. மீனை போட்டோமா, அது 2 ஒன்றையும் போட்டுடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 தான் வச்சேன். சரி 2 போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த 2 சின்ன பீஸ் போட்டுடலான்னு பார்த்தேன். அப்புறம் மனசுக்குள்ளே ஒரு மடி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதையும் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் வச்சுட்டுங்க. அதுலேயே ரெண்டு மீனையும் வச்சுட்டோம் பார்த்தீங்களா. ரம்ட்டா வறுத்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சாச்சு. ஆகட்டும், மீன் நல்லா ஃப்ரையாக ஆகட்டும். அதிகமாக தீ வைக்காதீங்க, மசாலா கரிஞ்சு போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறதுனால சீக்கிரம் கறியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தீ வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஆகட்டும். இப்போ நல்லா பரட்டி விடுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் பரட்டி போட்டுடலாம். மீன் வந்து கழுவிட்டு எப்பவுமே இந்தமாரி கூட வரைஞ்சிட்டிங்கன்னா மசாலாலாம் அந்த சைடில் இறங்கி நல்லா ஊறி இருக்கும். கொஞ்சம் நேரம் அதிக நேரம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆமாம், அப்போயே மசாலா போட்டு அப்போயே வறுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் அப்படி தான் நாங்கள் போட்டுலாம் வைக்கிறதே கிடையாது.
நம்ம ஊரில் அதிகமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே போட்டு முறுன்னு எடுப்போம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி தான் வறுப்பாங்க, மீன் வறுப்பாங்க. அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும். ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக முறுமுறான்னு வறுத்து வச்சுருக்கோன்னு நல்லா முறிஞ்சி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது என்னோடய பழக்கங்க. நான் எது செஞ்சாலும் லாஸ்ட்டாக இருக்கிற டைமில் அந்த கருவேப்பிலை போடுறதுக்கு மட்டும் மறக்கவே மாட்டேன். எங்கே போனாலும் கருவேப்பிலை மட்டும் பத்தனை விட்டுக்கவே மாட்டேன், வாங்கி வந்துடுவேன். மீனை வறுத்தது ரெடி ஆகிடுச்சு. அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்களா மீன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சாப்பிட்லாம். ஓகே பாய் பாய். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.